எப்பா காலையிலே காது வெடிக்குது. டே ஆகாஷ், எதுக்குடா ஆஃப் பண்ண? பின்ன காலையிலே சங்கூத்துற மாதிரி இவ்ளோ சவுண்ட் வச்சா ஆஃப் பண்ணாம என்னடி பண்றது? மூஞ்சி பேரு இனி கைய வச்சு பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. காலேஜுக்கு போறத விட்டுட்டு உட்காந்து பாட்டு கேக்குற லட்சணத்தை பேரு. ஆமா, நீ பெரிய காலேஜ் போய் வேலைக்கு போய் கிழிச்சிட்ட. நீ என்ன வந்து சொல்லு, நீ முதல்ல ஒரு வேலைக்கு போடா. அண்ணன் தெரியாம ரொம்ப வாய் விடாத, அப்புறம் உனக்கு செய்ய வேண்டியது எதையுமே செய்ய மாட்டேன் பாத்துக்கோ. நல்ல காமெடி இருந்தா நாளைக்கு பண்ணு, சிரிக்கிறேன் போ. உனக்கெல்லாம் இருக்குடி ஒரு நாளைக்கு. சரண்யா, ஆகாஷ் என்ன பண்றீங்க? வாக்கா, இவளை பாரு, ரொம்ப ஓவரா என்கிட்ட வாலாட்டிக்கிட்டே இருக்கா. என்னடா இது, வளர்ந்தாச்சு இன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க. ஏய் சரண்யா, நீ இன்னும் காலேஜ் போல, அத என்னடி கையில? அதாக்கா நானும் கேட்டேன், அதுக்குதான் என்னை எடுத்தெறிஞ்சு பேசுறா இவ. சரி விடுடா, அவ சின்ன பொண்ணு தானே, அவ பேசுறான்ட்டு எதையுமே நீ தப்பா நினைச்சுக்கிடாத. அது மட்டும் இல்ல, அவ உன்னோட தங்கச்சி. எவ்வளவுதாக்கா பொறுத்து போயிட்டே இருக்க? சீக்கிரமா ஒரு வேலையில சேரணும், அப்பதான் இந்த வீட்டுல எனக்கு மரியாதை கிடைக்கும்னு நினைக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? அப்படிதாக்கா எனக்கே தெரியுது. சரி விடு. ஏய் சரண்யா, நீ இன்னும் கிளம்பல? கிளம்பணுக்கா. கிளம்பணும்னு சொல்லிட்டு இப்படியே உட்கார்ந்துருந்தா எப்ப கிளம்புறதா? ஸ்ருதிகா, ஆபீஸ்க்கா கிளம்பிட்டேன்? இல்ல இல்ல, அக்கா காட்டுக்கு கிளம்புறா. ஏய், உன்கிட்ட ஏதாவது நான் கேட்டேனா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இரு. அஞ்சலி அக்கா, இவ எப்பவுமே இப்படிதான் வம்பிழுத்துட்டே இருக்கா, இவளுக்கு ஒரு வழி பண்ண. ஆகாஷ், நீ வேலைக்கு போறேன்னு தானே சொன்ன? வேலைக்கு போறேன்னு சொன்னா, வேலை தேடி போறேன்னு சொன்னேன். சரி அப்ப கிளம்ப வேண்டியடா, டைம் என்ன ஆயிட்டு இருக்கு? கிளம்பணுக்கா. ஏய் விடு அஞ்சலி, அம்மா எங்க? தெரியலக்கா, அம்மா வெளியே இருப்பாங்கன்னு நினைக்கேன். அக்கா நான் கிளம்புறேன். என்ன அஞ்சலி, உனக்கு அந்த வேலை என்னாச்சு? தெரியலக்கா, கிடைக்கும்னு நம்புறேன். சரிக்கா நான் வரேன். சரி அஞ்சலி. ஸ்ருதிகா, எனக்கும் ஒரு 2000 ரூபாய் வேணும் காலேஜ் ஃபீஸுக்காக. ஓ அப்படியா, ஒரு 2 நாள்ல ஏற்பாடு பண்ணி தர்றேன்ப்பா. 2 நாளா? நாளைக்கு நான் கட்டணுமே. ஏய் சரண்யா, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதா இருந்தா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்ல மாட்டியா? திடீர்னு வந்து கேட்டுட்டு இருக்க. இப்போ என்ன, எனக்கு மறந்துடுச்சு. சரி, நான் ஆஃபீஸில் இருக்கையில எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, சரியா? சரிக்கா, அப்போ நான் காலேஜ் கிளம்புறேன். சரி அக்கா, நானும் கிளம்புறேன்க்கா. சரி ஆகாஷ். சரண்யா இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கா. அம்மா, சுதி கிளம்பிட்டியம்மா? ஆமாம்மா, நான் கிளம்பிட்டேன். அம்மாடி, இது இந்த மாதம் மளிகை சாமான் லிஸ்ட்டு. அப்படியாம்மா, கொடு. சரிம்மா, அப்போ நான் வர்ற வழியில் கட்டிடுறேன் எல்லாத்தையும். அப்புறம் இந்த மாதம் சித்தப்பா வீட்டில் பால் காய்ச்சிற விழா வச்சுருக்காங்க, நினைவு இருக்குல்ல உனக்கு? சித்தப்பா வீட்டில் விசேஷம், அது எப்படிம்மா எனக்கு மறக்கும்? அதுக்கு இல்லைம்மா, நம்மளால முடிஞ்சது ஏதாவது செய்யணும்ல. ஓ அப்படியா, சரிம்மா நீ சொல்லு, என்ன செய்யணும்னு சொல்லு, செஞ்சிருவோம். அக்கா, லட்சுமி வா. லட்சுமி, அம்மாடி. சித்தி வாங்க சித்தி. என்னம்மா, ஆபீஸுக்கு கிளம்பிட்டியா? ஆமா சித்தி, கிளம்பிட்டு தான் இருக்கேன். நீங்களும் கரெக்டாக வந்துட்டீங்க. சித்தி வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. இருக்கட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா உன்னால? ஏன் சித்தி, என்னாச்சு? அக்கா, இன்னைக்கு பால் காய்ச்சற விழாக்கு எல்லாரும் சேலை எடுக்க போகிறோம். அதோட நம்ம பிள்ளைங்க எல்லாரும் மொத்தமாக போகலான்ட்டு நான் ஆசைப்படுறேன். அட என்ன லட்சுமி, இருக்கட்டும். நீ பிள்ளைங்க அப்புறம் தம்பி எல்லாரும் போயிட்டு வாங்க. நாங்கள் எதுக்கு தேவையில்லாம? என்னக்கா இப்படி சொல்லிட்ட? நீ இப்படி ஒரு நிலைமையில இருக்கல, ஒன்றை விட்டுட்டு நாங்கள் மட்டும் புது துணி எடுக்க முடியுமா? என்ன லட்சுமி செய்ய சொல்கிற? நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி பிறந்து ஒரே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டுக்கே போனோம். கடைசியில் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, உன் வாழ்க்கை அப்படி ஆயிட்டு. என்ன செய்ய முடியும்? என் வீட்டுக்காரர் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னம்மா இது? அக்கா, நீ அதையே நினச்சிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. இன்னைக்கு ஈவினிங் போகிறோம், புரியுதா? வேணான்னு சொன்னா விடவா போற? அம்மாடி, நீயும் வந்துடு சரியா? சரி சித்தி. இதை சொல்லலான்னு தாக்கா வந்தேன். சரி நான் கிளம்புறேன். அப்போ வந்துட்டு சும்மாவே வா போவேன். இரு, உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லைக்கா, வீட்டில் போட்டது அப்படியே கிடக்குது. புது வீட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். இப்போதான் ஒன்று ஒன்றா ஏற்றிக்கிட்டு இருக்கோம். சரிக்கா, நீ சாயங்காலம் போல் ரெடியாரு. நானே வந்து காரில் பிக்கப் பண்ணிக்கிடுறேன் உன்னை. சித்தி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சித்தி, நானும் அம்மாவும் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறோம். என்ன சுதி இப்படி சொல்கிற? நீ சும்மா இருக்க மாட்டேன், நான் தானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். உனக்கு என்ன அப்படி? சுதி சொல்றதும் கரெக்டு தானம்மா, நாங்க வந்துடுறோம் எப்படியாச்சும். சும்மா இருக்கா, நான் வந்து கூட்டிட்டு போறேங்கல்ல, நீங்க எங்க கூட தான் வரணும் சொல்லிட்டேன். சரிம்மா. சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். கண்ணு, நீ ஆபீஸ் கிளம்புனா கிளம்பு. உன் டயத்தையும் போட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டு நிற்கும் பாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி. சரிக்கா, அப்ப நான் வரட்டா? சரி லட்சுமி. அம்மா, சுதி. என்னம்மா, சித்தி வந்து இப்படி கூட்டிட்டு போறாங்க? ஆமா, அவ என்னைக்கு நம்மளை விட்டுட்டு புது துணி புது சாப்பாடுன்னு சாப்பிட்டு இருக்கா, அதான் நம்மளை விடாம கூப்பிட்டுட்டே இருக்கா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் சித்தப்பா நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு.
அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. சித்தி ஏதாவது சொன்னா சித்தப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாவ. நீ சீக்கிரம் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வந்துரு, சரியா? சரிம்மா. அப்புறம் கிளம்பட்டா? சரிம்மா, கிளம்பு. ரம்யா மேடம். அப்பா. ஏய் ஸ்ருதி, நீயா? என்ன பயந்துட்டியோ? பயந்துட்டியாவா? நீ வேற, என் உயிரே கையில இல்ல. எங்க எம்டி தான் வந்துட்டாரோன்னு நினைச்சேன்டி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன ஆபீஸ்க்கு லேட்டு? அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்ப பார்த்தாலும் தின்னுட்டே தான் இருப்பியா? இது என்னடி இவ்வளோ பெரிய பாக்ஸை கையில வச்சிருக்க? சாப்பிடுறது குத்தமா? சேலரியே 5000 ரூபாய் தான் உனக்கு. இதுல அவ்வளோதையும் சாப்பிட்டே அழைச்சிருவ போலையே. இங்க பாரு ஸ்ருதி, நம்ம என்ன பண்றோமோ நம்ம சாப்பிட்றதுக்கு தானே உழைக்கிறோம். அதனால சேலரி வாங்கினோன்னே அப்படியே ஸ்நாக்ஸும் வாங்கிடணும். நல்லா இருக்குடி உன் நியாயம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மேடம் கையில என்ன வச்சிருக்கீங்க? இதுவா? மளிகை சாமான். என்னடி பெரிய லிஸ்டா இருக்கு? ஆமா, என்ன பண்ண சொல்றேன் ரம்யா? அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு 2000 ரூபாய் தர முடியுமா எனக்கு? அதனால என்ன, தரேன்ன. சரண்யா இருக்காள்ல, அவளுக்கு கொஞ்சம் காலேஜ் ஃபீஸ் கட்ட தேவைப்படுது. இந்த மாசம் சேலரி வந்தோன்னு உனக்கு திருப்பி தந்துடுறேன். இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? அதுக்கு இல்ல, உனக்கு நிறைய தேவை இருக்கும்ல. டக்குன்னு நான் வேற உன்கிட்ட கேட்டுட்டேன், அதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எதை பத்தியும் ஒரி பண்ணாத. போய் உன் சீட்ல உட்காந்து வேலையை பாரு. என்ன ஆனந்த், இதான் வேலைக்கு வர நேரமா? இன்னைக்கு எம்டி உள்ள இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சிங்க. இல்லைன்னா நானே மாட்டி கொடுத்துருப்பேன். பாவம் பார்த்து உங்களை விடுறேன். என்ன ரம்யா மேடம், கையில ஏதோ ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்றீங்க போல. அதெல்லாம் எம்டிக்கு தெரியாதா? ஆனந்த், நீங்க சரியான ஆளுதான். ஏய் சும்மா ரெடி, அவர்கிட்ட என்ன வம்பு? ஸ்ருதி மேடம். என்ன சொல்லுங்க. இல்ல, நான் ரொம்ப லேட்டா போனீங்களோ வீட்டுக்கு? ஹலோ, உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம். நான் எத்தனை மணிக்கு ஆபீஸ்ல இருந்து போனா உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதுக்கு இல்ல மேடம், நேத்து உங்களை நான் பார்த்தேன், அதனாலதான் கேட்கேன். ஓஹோ, பார்த்தோம்னா வந்து கேட்டுருவீங்களோ? இங்க பாருங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. சும்மா ஓவர் கொஸ்டின் என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எம்டிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி வந்துரும், சொல்லிட்டேன். சாரி. பாறேன். ஏய் ஸ்ருதி. சொல்லு ரம்யா. என்ன ஸ்ருதி, என்கிட்டலாம் நல்லா தானே சிரிச்சு பேசுற. ஏன் ஆனந்த் கிட்ட மாதிரி இந்த மாதிரி மூஞ்சி காட்டுற? அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ வேற அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் அவர் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லவர் தான், ஜாலி டைப் கூட. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? உட்கார வச்சு பேச முடியுமா? அவர் உன்கிட்ட இப்போ என்ன கேட்டுட்டாரு நீ இவ்வளோ கோவப்படுற? எனக்கு என்னமோ நீ அவர் மேலே தேவையில்லாத கோவப்படுறியோன்னு தோணுது. இங்க பாரு ரம்யா, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வேலையை பாரு. எல்லார்கிட்டையும் ஸ்வீட்டாக தான் நடந்துக்கிடுறான் அந்த ஸ்ருதி. எதுக்கு ஆனந்த் கிட்ட மட்டும் இப்படி கோவப்படுறான்னு தெரியலையே. இந்த ஆஃபீஸில் நான் பார்த்ததுலே ஆனந்த் தான் சச் எ குட் கேரக்டர். அவரை பற்றி இவளுக்கு புரிஞ்சுக்க தெரியல. சரி, என்ன பண்ணுறது?